ஹே ஹாய் கிட்டீஸ், திஸ் இஸ் ஜாஸ்மின் ஹியர். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். ஐ எம் ரியலி சாரி. பிகாஸ் நான் இத்தனை நாள் வீடியோ போடல. கிட்டத்தட்ட 1 month இருக்கும். பிகாஸ் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் சென்னைக்கு வந்துட்டேன். அந்த ஷிஃப்ட்டு பார்க்கணும், அப்புறம் இந்த பிளேஸ்க்கு அடாப்ட் ஆகிக்கணும், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி. ஸோ இதுக்கு மேலே நான் ரெகுலராக போடுவேன், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். வீக்கெண்ட்ஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாமா? வயன் வந்தோடனே எங்கே போகிற? மாமா வந்திருக்காராம்மா? ஆமாம், வந்திருக்கான். என்னப்போ அதுக்கு? அதை தான் போய் பார்க்க போகிறேன். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போ. நான் போயிட்டு வந்து மாற்றிக்கிறேன். அப்படியே கசன்னு இருக்கு. மாற்றிட்டு போடி. காலேஜில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டுட்டு அப்படியே போய் பார்க்க போறியா? ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி குடுக்குடுன்னு கீழே வரீங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகக்கூட இல்லடி, அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா? எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுவேன். மாமா பார்க்க போகிறேன்னு சொன்னோடனே உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமாம், இதெல்லாம் அப்புறமேட்டு சொல்லிக்கலாமா? போங்கம்மா, நான் போகிறேன். பார்த்து போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குடுன்னு அப்படியே உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறீங்க. பாட்டி, மாமா எங்க? தங்கம், எப்படி தங்கம் இருக்க? பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் பார்க்க மட்டும் வர மாட்டேங்கிற. உன் மாமா வந்திருக்கணுன்னே பார்க்க வர. அப்படிலாம் இல்லை பாட்டி, இங்கே தானே இருக்கீங்க. வீக் டேஸ் தான் வந்து பார்க்குறேன்ல, அப்புறம் என்ன? சரி, மாமா எங்க? அவன் மேலே தான் இருக்கான். போ, பார்த்து கால் பேசிகிட்ருக்க போகிறான். சரி. இங்கே வந்து கால் தான் பேசுவானா? 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போயும் கால் பேசிகிட்ருக்கோம், பேத்திக்காரன். என்னடி தங்கம்? ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் தான் மேலே போகிறீங்க. மாமா என்ன அவன் சிரிச்சு பேசுகிறான்? அங்கே ஏதாச்சும் பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டானோ? பொறுமையாக போயிட்டு என்ன பேசுகிறான்னு விட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் மாமா பின்னாடி வந்து நிற்கிறீங்க. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐஷோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடி, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துரு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, சரியா? சரி, வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். வயன், இப்படி தான் பின்னாடி வந்து நிற்பியா? என்ன மாமா வந்தோடனே திட்டுறேன்? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருந்தியா? இல்லை, போய் சொல்லாத. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தானே பேசிகிட்டு இருந்தேன். ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற? போய் தானே சொல்கிறேன். அப்போ அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணுறேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனோட கொலிக். போய் சொல்கிறேன். போ, நான் பாட்டிகிட்ட சொல்கிறேன். வயன், என்ன? விடு, கையை விடு. போய் தான் சொல்கிறேன். நீ இந்த 4 வருஷத்தில் ஒரு தாட்டி கூட எனக்கு கால் பண்ண கிடையாது. அப்படி இல்லடி தங்கம், இங்கே வா. கையை விடு. சரி, விட்டுட்டேன். எதுக்கு இப்போ இடுப்பு பிடிக்கிற? கையை விட. நான் எங்கேயும் என்ன தொடாது. அது எப்படி தொடாமல் போவேன்? என் பொண்டாட்டிங்க இருக்கும் போது நான் யாரை போயிட்டு அந்த ஊரில் பார்க்க போகிறேன்? சொல்லு. போய் தான் சொல்கிறேன். என் தங்கம், என் புச்சு, என் வயரம் எல்லாமே இங்கே தான் இருக்குது, உன்கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி நான் விட்டுட்டு போவேன்? உன்னை தவிர வேறு எந்த பொண்ணடி பார்க்க போகிறேன்? இவ்வளோ அழகா
அவ்வளோ பிடிக்காது, அழுத்தி பிடிக்காது. ம், சரி சரி. ஏய், ஏன் இப்படி பார்த்துட்ருக்கான்? என்னடி பார்க்க போகிறேன்? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. 4 வருஷமாக நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை? அதுவா, மேடம் ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? அது என் அக்கா கறி சொன்னான், நீ படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டியாமே. அதனால தான் படிக்கிற வரைக்கும் உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் உங்கள் அம்மா சொல்லலையா? சொல்லிச்சு தான். அதுக்குன்னெலாம் பேசாமலாம் இருப்பியா? நீ சொன்னீன்னா நான் படிக்க போகிறேன். எது நீ படிக்க போவ? அதுவும் நான் சொல்லி? ஆமாம், படிப்பேன். நல்ல நாளே எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நீ. நான் மட்டும் கூப்பிட்டு பேசியிருந்தேன்னா இந்நேரம் வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா உன்கிட்ட பேசினாவே என் மண்டிக்கு அப்படி ஏறுதுடி. ஆ, என்ன டைட்டாக பிடிக்கிறேன்? சரி சரி சரி, ஒரு ஆர்வத்தில் பிடிச்சிட்டேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சாமா? ம், இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. எப்படி எழுதியிருக்க? ம், நல்லா தான் எழுதியிருக்கேன். உன்னோட சிஜிபி என்ன? அது 8.3. 8.3 போதுமா? போதுமாம்மா, 8.3 போதும். அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம். சரி சரி, போதுண்டி இது போதும். என்ன என்ன பக்கத்தில் வர? ஏன் எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியாதா? ஆஹா, எனக்கு தெரியாது. சரி விடு, நான் கற்றுக் கொடுத்துட்றேன். வேணாம். இங்கே பாரு, இத்தனை நாளாக நீ என்னை என் கூட பேசாமல் இருந்திருக்க. இத்தனை நாளாக பேசாமல் இருந்துட்டு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க. இதுக்கே எனக்கு கோவம் வருது. ஒழுங்காக போயிரு. ம், எனக்கு இப்போது உன்கிட்ட இருந்து ஒன்று வேணும். என்ன வேணும்? நான் உன்கிட்ட சின்ன வயசில் ஒன்று கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? என்ன கேட்ட? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், வேணாம். ம், வேணுமேடி. ம், இன்றைக்கி பாட்டி வீட்டிலே இருந்துரு, சரியா? இன்றைக்கி நைட்டு ட்ரையல்ஸ் பார்க்கலாம். ம், ஆஹா, நான் வரமாட்டேன். போ, நான் போகிறேன். ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ல? ம், பண்ணிக்கணும். அப்போ என்ன, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும்டி, ட்ரையல்ஸ் பார்க்கணும். அப்போ நான் தானே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக டைமிங்க்கு பிள்ளை பெற்றுக்க முடியும். ஆ, உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தானே? ஆ, பிடிக்கும். அப்போ பிள்ளை பெற்றுக்கணும்ல? ம், அப்போ நான் சொல்கிறது கேட்ப தானே? ம், சரி. குட் கேர்ள். சரி, அப்படியே கிஸ் கூட பார்க்கலாம். ஆ, என்னால் இப்போல்லாம் கொடுக்க முடியாது. ஓ, அப்போ எப்போ கொடுப்ப? நைட்டு வேணால் கொடுக்குறேன். நைட்டு கொடுக்கலாம். சரி விடு, நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. மாமா போதும். என்ன நீ எல்லா பக்கம் கிஸ் பண்ணுற? கழுத்துலேயும் கிஸ் பண்ணுற மாமா. என்ன, அந்த இடம் தான் நீ ரொம்ப ஃபேவரெட்டு. அங்கே எப்படி கிஸ் பண்ணாமல் இருப்பேன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? அதுதான். ஏன்? எனக்கு தெரில, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நான் முழுசாக பார்க்கவே இல்லை. முழுசாக பார்த்தேன்னா மேபி என் ஃபேவரட் பிளேஸ் மறக்க வாய்ப்பு இருக்குடி. ஆ, முழுசாக பார்ப்பேன்? ஏய் மாமா, என்ன பேசுகிற? கையை விடு, நான் போகிறேன். ஏய், பார்த்துடி, விழுந்துட போகிற. ஸ்டெப்ஸில் பார்த்து போ. ஆ, சரி சரி, சீக்கிரம் கீழே வா. சரி சரி, வரேன் பார்த்து கீழே போ.
ஐயோ ஐயோ! இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்த பெற்று என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரில. நைட்டு என்னென்ன பண்ண போகிறாலும் தெரியல. பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பேக்கை ரப் பண்ணிவிட்டு அப்படி கீழே வராரு. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் தான் பாட்டி வீட்லேயே சாப்பிட இப்படி உட்காந்துருக்கீங்க. ஏண்டி தங்கம், உன் வீட்டுக்கு போகல? ஏன் பாட்டி, ஏன் இங்கே இருக்கக்கூடாதா? அப்படி இல்லடி செல்லக்குட்டி, இங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். இருந்துக்கோ இருந்துக்கோ. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுங்க. இந்தாடி தங்கம், உனக்கு இல்லாமையா? இந்தா சாப்பிடுடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தட்டில் போடுறாங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக அவங்க மாமா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு, அம்மா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, இந்தாடா இந்தாடா இறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜேகேக்கு அப்படியே சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஜேகே உங்கள் காலில் அப்படி தடவிட்டே இருக்காரு. என்னது? யார்? மாமா, என்னடா பண்ணுற? ஏய் போகலாமாடி? மாமா என்ன? ஏண்டி தங்கம், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி. மாமா அமைதியாக இரு, பாட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு போகிறாங்க. என் பொண்டாட்டியே தானே, என் பொண்டாட்டி பண்ணாமல் வேறு யார் ரீ பண்ணுவேன்? மாமா ஸ்கர்ட் தூக்குறேன் மாமா. மாமா என்னென்னமோ பண்ணுது, கால் எடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பீங்கள, கொஞ்சம் ரைட் சைட் தள்ளி அப்படி உட்காந்துருக்கீங்க. அவருக்கு கால் எட்டாத மாதிரி. ஏய் வந்து உட்காரு, இங்கே சேரை போட்டு உட்காரு. போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு, பாட்டி நான் சாப்பிட்டுட்டேன், நான் இப்போ வந்து ரூமுக்கு போகிறேன், குட் நைட். வேன் என்ன? உனக்கு ஜாப் ரோல் பற்றி பேசணுன்னு சொன்னேன். நான் எப்போ பேசணுன்னு சொன்னேன்? என்ன வளர்றான் மாமாண்ணா? ஏய் ஆமான்னு சொல்கிறி? ஆமாம். என் ரூமுக்கு வா, சாப்பிட்டுட்டு வரேன். உனக்கு நான் எந்தெந்த கம்பெனியில் எந்த ரூல் இருக்குன்னு சொல்கிறேன். ரெஸ்யூம் அப்ளை பண்ணுவியா? மேலே போ. மேலே போடி. சரி பாட்டி, நான் மாமா ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு நான் கீழே வரேன். நீங்கள் எனக்கு வெயிட்லாம் பண்ணாதீங்க, தூங்கிடுங்க. சரிடி தங்கம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் அப்படியே மேலே போ அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி உங்கள் மாமா ரூமுக்கு தான் போகிறீங்க. என்னவா வந்ததுலேருந்து ஓவராக பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான். என்னது பண்ண போகிறான் எனக்கு ஏதோ ஸ்பெஷலாக? ஐயோ ரொம்ப வேறு தடவுறான். நான் 9th படிக்கும்போது எப்படிலாம் பண்ணான், அங்கே இங்கே செஸ்ஸில் கீழெல்லாம் வச்சு ரொம்ப தடவுனான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஐயோ ஒரு வேளை இப்போயும் அப்படி தான் பண்ணுவானோ, ஒரு வேளை அதுக்கு தான் கூப்பிட்டானோ? அச்சோ எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். மாமா என்னடி? மாமா எனக்கு சாக்லேட் வேணும், வாங்கி தரியா? ஏய் நேற்று தானே சாக்லேட் வாங்கி தந்தேன் ஸ்கூலுக்கு போகும்போது, அதுக்குள்ளே என்ன? மாமா எனக்கு சாக்லேட் வேணும் மாமா, வாங்கித்தா மாமா. சரி இரு, வாங்கிட்டு வரேன், இங்கே இரு. நானும் வரேன். எதுக்கு? நீ வந்தா இருக்கிற எல்லா சாக்லேட்டும் கேட்ப, எனக்கெல்லாம் காசுலாம் அவ்வளோ இல்லை. இங்கே இரு, நான் வாங்கிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி அவன் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ கரெக்டாக அவரும் சாக்லேட் வாங்கிட்டு, எந்தா. மாமா நீ இப்போது காலேஜ் எத்தனாவது இயர் படிச்சிட்ருக்க?
ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். ஆ ஆ சரி சரி. ஏன்? இல்லை மாமா, பாட்டி நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம்னு சொல்லிச்சு, அதான் கேட்டேன். கல்யாணமா? எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் மாமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனியா? உனக்கும் எனக்கும் எவ்வளோ இயர்ஸ் தெரியுமா டிஃப்ரென்ஸ் இருக்குது? பரவாயில்ல மாமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் ஏஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏஜ் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லை? அதே மாதிரி தான் மாமா நானும். ஏன், உனக்கு என்ன பிடிக்காதா? உனக்கு பிடிக்க மாட்டேனியா? பிடிக்குமே. சாக்லேட்லாம் வாங்கி தர, அப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற, ஹோம்ஒர்க்லாம் பண்ணித்தர, எக்ஸாமுக்கெலாம் சொல்லிலாம் தர, அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்கும்? சரி, இங்கே வா. ஏன் மாமா? இங்கே வாடி. 9th தானே படிக்கிற? என்னது இது? என்னது? ஏன், என்ன பண்ணுற? எங்கதுக்கு அங்கே டச் பண்ணுறேன்? அதெல்லாம் தொடக்கூடாது. சரி, அப்போ யார் தொடுவா? எதுக்கு தொடணும்? ஏய், நீ தானே இப்போ சொன்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்புறம் என்னடி? கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இங்கெல்லாம் தொடணுமா? ஆமாம், பின்ன இதெல்லாம் தொடாமல் எப்படி வரும்? என்ன வரும்? பேபி. ஓ, பேபி எப்படி வரும்? தொட்ட வருமா? மாமா தொட்டுட்டு மாமா, எப்படி மாமா வரும்? ஏய், தொட்டாலாம் வராது. ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? சரி, என் மடியில் வந்து உட்காருவா, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆடி, சொல்லித்தரவா? வேணாம் மாமா. ஏன்? எனக்கு வேணாம். நீ இடுப்பில் தொடுவேன், எனக்கு கிச்சு கிச்சு வரும். அங்கே தொடலை, ஆனால் தொடுவேன், வா. மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறக்குள்ள அப்படியே உங்களை தூக்கி அப்படி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் 9th படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க மாட்டீங்க. லைக் ஒரு மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருப்பீங்க, ரெட்டை சட்டை போட்டுட்டு. இப்போது ஜேகே தான். எப்படி தெரியுமா குழந்த வரும்? எப்படி வரும்? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லிப்ஸ் இருக்குல்ல, இங்கே உன்னோட லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாரு. நிற்குது. வலிக்குதாடி? ஒரு நிமிஷம் இரு, ஒரு முத்தம் கொடுத்துக்குறேன். மாமா, மாமா என்ன பண்ணுற? கிஸ் பண்ணணும், உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல எப்படி குழந்த வரும்னு. அதுதான், இங்கே கிஸ் பண்ணணும், அப்புறம் இங்கே. மாமா என்ன பண்ணுற? காலத்துலலாம் எங்கேயோ கிஸ் பண்ணணும், அப்புறம் இந்த 2 இருக்குல்ல. மாமா கையெடு. சரி, எடுத்துற விடு. எங்கேயோ கிஸ் பண்ணணும், சரியா? கிஸ் பண்ணணுமா? கிஸ் பண்ணணும், அப்புறம் நிறையா பண்ணணும்டி. மாமா தொடாத. தொடுவேனே. எங்கே அங்கெல்லாம் தொடுற? பின்ன தொடக்கூடாதா? தொடக்கூடாதடி. இதெல்லாம் எனக்கு தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கள, கல்யாணம் பண்ணிப்ப தானே? கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. கல்யாணங்கிறது நீ குழந்தை பெற்றுக்கிறது அதெல்லாம் மட்டும் கிடையாது. நம்ம 2 பேர்த்த பற்றி புரிஞ்சுக்கணும், லவ்வை ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு அடிக்கடி கோவம் வந்து அவன் மாதிரி தான் காமிப்பேன், அதெல்லாம் நீ சகிச்சுக்கணும். அதே மாதிரி உன்னையும் நான் பார்த்துப்பேன். உனக்கு பிடிச்சது நான் செய்யணும். உனக்கு கோவம் வந்தாலும் நீ என்கிட்ட காமிக்கலாம், சரியா? உனக்கு தெரியும்ல, மாமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டான்னு.
ம். அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட மாட்டிலடி. மாமா என்ன பேசுற? எப்பயுமே எனக்கு நீ தான். உன்னை தவிர வேறு யார் எனக்கு தெரியும் சொல்லு. நீ இப்போ 9th தான் படிக்கிற. ஆனால் நீ காலேஜ் போனால் நிறைய பேரை பார்ப்ப. உனக்கும் லவ் வரலாம். மாமா எப்படி பேசுகிற? இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி லவ் வருன்ற? அதெல்லாம் தப்பு மாமா. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி தங்கம், நானும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சாரி மாமா, தப்பாக தொட்டுட்டேன். பரவாயில்ல, நீ தானே தொட்ட, என் ஹஸ்பண்ட் தானே. ஏய் அப்போ நல்லா பண்ணிட்டா மாமா. சரி 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 விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணி பேட் பண்ணுறாரு. அப்போவே அப்படி பேசினா இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படி நினச்சிக்கிட்டு நீங்களும் அப்படி ஒரு மாதிரி அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக உங்கள் மாமாவும் வந்துடுறாரு. மாமா. ஓய் என்னடி வெயிட் பண்ணிகிட்ருக்கா? நீ தானே சொன்ன. ஆமாம்ல, சொன்னேன்ல. சரி ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கலாம்? அப்பா அம்மா விளையாடு தாண்டி ஆரம்பிக்கலாம். மாமா மாமா எதுக்கு தூக்குற? மாமா வலிக்குது மாமா, என்ன இப்படி பெட்டில் போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஓவர் ஆகுறாரு. ஸோ நான் இந்த சீனை நான் டெலகிராமில் போடுறேன். ஓகேவா? பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே சரி. ஆஃப்டர் மூமெண்ட். ஏய் இப்படி இருக்க? எப்படி இருக்கா? எப்படி மாமா இருக்கு? மாமா டயர்டாக இருக்கு. இதெல்லாம் பண்ணாத குழந்த பிறக்குமா? ஆமாடி. ஏண்டி இந்த 4 வருஷத்தில் ஒரு தாட்டி கூடவா உனக்கு எதுவுமே தெரியாது? ஒரு தாட்டி கூடவா விட்டு போன பார்த்ததில்ல நீ? நான் ஏன் பார்க்க போகிறேன்? அவள் தான் என் அம்மா பிச்சு போடுவாங்க. டெய்லி ஃபோன்லாம் செக் பண்ணுவாங்க தெரியுமா? ஓ அப்போ என் சேட்டை மட்டும் எப்படி லாக் பண்ணி வச்சுருக்க? நீ தானே சொன்ன சேட்டெல்லாம் லாக் பண்ணிடணுன்னு. அதனால தான் அம்மா இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன் அந்த மாதிரி ஏதாச்சும் பெட்டு பண்ண பார்க்கலாம்ல? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சரி விடு, அதான் நானே பண்ணுறேனே, அப்புறம் என்ன. சரிடி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? மாமா டயர்டாக இருக்கு மாமா. சரிடி தங்கம். சரி ரொம்ப டயர்டாக இருக்கா? சரி அம்மலை படுத்துக்கோவா. மாமா லவ் பண்ணுறது தானே, உன்னோட எக்ஸனை ஞாபகம்லாம் வச்சுக்கல. எல்லாமே நீ தான். அவளாம் ஒரு பிச்சு, அவளை நான் என்ன ஞாபகம் வச்சிட்ருப்பேனா? நீ தாண்டி எல்லாமே எனக்கு. எப்பயுமே நீ தான். என்றைக்கு என்னை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்கு தானே. சரியா? சரி மாமா, லவ் யூ. லவ் யூடி தொங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே தான் மூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கும். உங்களுக்கும் மேரேஜாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ்லாம். ஸோ இதோட நான் ஒன் முடிச்சுக்கிறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் இது எப்படி இருக்குன்னு தெரில, டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நான் ஏன் டெலகிராமில் போடுறேன்னு சொன்னேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு சேனல் இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களும் நிறையா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் டெலகிராமில் போடுறேன். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஐம் ரியலி சாரி. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையாகவே கட் சீன்ஸ்லாம் அதில் போடுறது தான் நல்லது. பிகாஸ் இங்கே போடுறது ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிடுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு சேனலாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
டாடா பாய் பாய்.